எப்பொழுது தேர்தல் வந்தாலும் கரூர் உட்பட நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற 4 சட்டமன்ற தொகுதிகளும் தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளும் வெல்லக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை தீர்மானித்திருக்கிறார்கள் வாக்காளர்கள். டெல்லியிலே உயர்நீதிமன்றத்திலே இரட்டை இலை இயக்கத்தினுடைய பெயருக்கு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிச்சயம் அந்த வழக்கு நமக்கு சாதகமாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இழந்த இரட்டை இயக்கத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய தலைவராக திராவிட தலைவர் டிடிவி அவர்கள் உருவெடுத்து செல்லும் இடமெல்லாம் ட்ரெயின்ல போனாலும் சரி பிளைட்ல போனாலும் சரி அங்க இருக்கிற தொழிலதிபர்கள் பயணிக்கக்கூடியவங்க சொல்லுவது, எப்படி உங்கள் துணை பொதுச் செயலாளரால் அது சொல்ல மாட்டாங்க, எப்படி உங்கள் டிடிவியால் இப்படி சிரித்த முகத்தோடு எந்த சூழ்நிலை வந்த போதும் கூட 170 180 இடங்களிலே வருமான வரித்துறை சோதனை, அவர் மீது வழக்கு, சிறையில் அடைப்பு, இதையெல்லாம் தாண்டி சிரித்த முகத்தோடு பேட்டி தருகிறார். சிரித்த முகத்தோடு மக்களை சந்திக்கிறார். உங்களிடத்தில் ஏதேனும் அவர் கோபப்பட்டிருக்கிறாரா என்று ஒரு ஐயத்தோடு கேள்வியை கேட்பார்கள். நீங்க தனியா பேசும்போது கோபப்படுவாரான்னு கேட்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக அவர் செயல்படுகின்ற நடவடிக்கை எப்பொழுதே புன்சிரிப்போடு இன்று தொழிலாளர்களிடத்திலும் மக்களிடத்திலும் இன்பத்தோடு கலந்து கொள்கின்றாரோ அதே போலதான் ஆட்சியிலே முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்றாலும் தமிழக நலனிலே அக்கறை கொண்டு இன்பத்தோடு தமிழகத்துடைய உரிமையை பாதுகாப்பார்கள் என்ற உறுதியோடு நான் இடத்துல எடுத்து சொன்னேன். அப்படித்தான் இயக்கத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இடையில என்னென்னமோ குறுக்குசால் ஓட்டி பார்த்தாங்க. எப்படியாவது அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்கார், அவர் ஆரம்பத்துல இருந்தே எடுபடிக்கு தான் ஆதரவா இருந்தார். என்ன இவ்வளவு நாள் மறைமுகமா இருந்தாரு, இப்ப நேரடியா இருக்கார். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம். இந்த 18 ஒருத்தர் கூட அவர் சொல்லி யாரும் இங்க வரல. நாங்கள் எல்லாம் முடிவெடுத்து நிர்வாகிகளிடத்திலே கலந்து பேசி முடிவெடுத்து சின்னம்மாவுடைய தலைமை ஏற்று டிடிவி அவருடைய தலைமை ஏற்று சென்றோமோ தவிர அவருடைய உறவினர் திவாகரனுடைய அழைப்பின் பேரில் நாங்கள் யாரும் செல்லவில்லை. நாங்கள் தலைமை ஏற்று இருப்பது கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களையும் கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர் டிடிவி அவருடைய தலைமையை மட்டுமே நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ தவிர அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற எவருடைய தலைமையும் எவருடைய சிபாரிசையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சிபாரிசுக்காக நாம் நிற்கவில்லை. அதுதான் என்னுடைய உண்மையான நிலை. குறுக்கு வழியில் மறைமுகமாக செய்த உதவிகளை இப்பொழுது நேரடியாக திவாகரன் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். ஒரு திவாகரன் அல்ல, 1000 திவாகரன் வந்தாலும், ஒரு பழனிசாமி அல்ல, 1000 பழனிசாமி வந்தாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளையும் வென்று டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயம் அது நிறைவேறும். அதை நிறைவேற்றுவதற்கு தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள், நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு சூழ்நிலைத்து உறுப்பினர் சேர்க்கின்ற பணிகளையும் கழக பணிகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை சொல்லி இந்த கூட்டுறவு சங்க தேர்தலில் ஸ்லிப் கொடுத்தாங்க. திமுகவோட உடன்பாடு வேற வழியில் அவர்களுக்கு இந்த எடுபடிகள் நிச்சயம் அம்மா அரசு அமைந்து இப்பொழுது கூட்டுறவு சங்க தேர்தலில் பொறுப்புக்கு வந்திருக்கின்றவர்கள் எந்தெந்த வங்கிகள் எல்லாம் புகார் மனு வந்ததோ அந்த புகார் மனுவை சட்டப்படி விசாரித்து மீண்டும் தேர்தல் வரக்கூடிய நிலையை சட்டப்படி உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு நம்முடைய நிர்வாகிகளை களப்பணியாற்றக்கூடிய வாய்ப்பை டிடிவி தினகரன் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையை சொல்லி இப்ப சொன்னாங்க. கோழி பிடிக்கிறவங்க ஒரு மாசத்துக்கு அரசாங்கம் இருக்கும், அதுக்குள்ள 3 தொழில் முக்கியமான தொழில் இருக்கு. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றது, இங்க இருக்கிற கலெக்டர் ஒரு சிவாஜி கணேசன் தோக்கடிச்சிட்டார். ஒரு ஓய்வு பெற்ற ஓட்டுநரை கொண்டு போய் வீட்டில் இவர் ஓட்டியில் விட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. வரவே இருக்கிறேன், நல்லா இருந்துச்சு. அது மாதிரி 11 மணிக்கு மேல எங்களோட பாத்தீங்கன்னா எந்தெந்த கடையில சந்து கடையில 11 மணிக்கு மேல சாராயம் இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுவோம். அதே போல பக்கத்திலேயே நீங்க வந்தீங்கன்னா எந்தெந்த கடையில கல்லல் ஆட்டு சீட்டு விற்குதுன்னு நான் காட்டுவோம். அதே போல திருட்டுமானாலும் எங்க லாரியில ஏற்றிட்டு போறாங்கன்னு அந்த 11 மணிக்கு மேல கலெக்டர் வந்தா நான் காட்ட தயாரா இருக்கேன். இப்படி நடிக்கிற மகா நடிகர் கலெக்டர் ஏன் பயந்து போய் இந்த திருட்டு தொழிலுக்கு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? நிச்சயமாக லாரி, மணல் லாரி, திருட்டு லாரி என்பது நம்முடைய மாட்டு வண்டிகளில் மணல் போட்டுவர்கள் தன்னுடைய தேவைகளுக்கு, உள்ளூர் தேவைகளுக்கு
உள்ளபடி அதை நாம் வரவேற்கின்றோம். ஆனால் வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற லாரிகள் திருட்டு மணலை காவிரி ஆற்றிலேயே ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு சென்று திருட்டு மணலை ஓட்டுகின்றார்கள். கட்சிக்காரர்களை கூப்பிடுவாங்க, கோழி பிடிக்கிற மாதிரி கரூர் கூட்டத்தில் கூப்பிட்டுருக்காங்க. காரணம், நீ ஒரு ரெண்டு லாரி போட்டுக்க, உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. போலீஸ்காரங்களே ஜீப்பு போட்டு உங்க லாரியை கொண்டு போய் வெள்ள கோயில் வரைக்கும் விட்டுருவாங்க. அதுக்கு மேல நீங்க பாத்துங்க. இதுதான் தொழில், சொல்லித்தர தொழில். இன்னொரு நீ சத்துக்கடை போட்டுக்க, படிச்சவன பிஇ படிச்சு வேலை கேட்க போனா நீ சாராயங்களை சத்துக்கடை போட்டுக்க, உனக்கு வருமானம் வரும்னு சொல்லித்தராங்க. இன்னும் கொஞ்சம் போனா லாண்டு சீட்டுக்கு தொழிலை சொல்லித்தராங்க. இந்த 3 பிரதான தொழில்களை தான், சட்டத்திற்கு புறமான தொழில்கள் தான் கரூர் மாவட்டத்தில் கொடிகட்டி பறக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை அதிகாரிகளும் நேர்மையான அதிகாரிகளாக இருந்தால் நிச்சயம் இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அம்மா அரசு டிடிவி தினகரனுடைய தலைமையில் அமர்ந்து உங்கள் மீது உரிய நடவடிக்கை விசாரித்து மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். எனவே இந்த ஆட்களை பிடிக்கின்ற எடுபடி அரசுகள், அவருடைய கைக்குலிகளுக்கெல்லாம் நம்முடைய